இந்த கருட தரிசனம் அப்படிங்கிறது கோரி புண்ணியத்தை தருமா. ஆழ்வார்கள் பட்டமே வாங்கியிருக்கார் கருடர். மகாவிஷ்ணுவுக்கு பிடித்தமானவன் அன்புக்குரியவர் தான் கருடாழ்வார்னு சொல்லுவான். இந்த கருடரை தரிசனம் பண்ணினோம்னாலே எல்லா காரியமும் வெற்றி பெறும். கோவில் கும்பாபிஷேகத்தப்போ அந்த கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று கொடுத்தா அப்படின்னு பார்க்கறதுக்கு பார்த்துட்டீங்கன்னா கருடர் சுத்துறத ஒரு வழக்கமா எடுத்திருப்பான். சபரிமலையில இன்னைக்கும் ஆபரணம் வரும்போது கருடர் வலம் வரதை நம்ம பார்க்க முடியும். அண்ணாமலையார் ஜோதியை நம்ம பார்க்கும்போது கருடரை வலம் வரதை நம்ம பார்க்க முடியும். கருடருக்கு ரொம்ப விசேஷம் இருக்கு. கழுகு மலைங்கிற மலையே இருந்துருக்கு. திருக்கழுகா குன்றம் அப்படிங்கிற இடத்துல கருடர் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த அந்த மலை மேல கருடர் தினம் உட்கார்ந்து சாப்பிட்றத நம்ம பார்க்க முடியும். அதுவும் சைவ சமயம் சுவாமி நிவேதியத்தை அது கொடுப்போம். நம்ம கருடர் தரிசனம் பண்றதையும் நம்ம அவங்க பெரியவங்க சொல்லி கேட்கவும் முடியும். அந்த மலை மேல தரிசனம் பண்றதையும் கேட்க முடியும். அந்த மாதிரி